இன்றைக்கி ஒரு லென்த்தியான வீடியோ பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு லென்த்தி வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் லென்த்தி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி பக்கத்தில் உள்ள பொட்டல்புதூர் தர்காவுக்கு போகிறோம். 3 நாள் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்கல்ல. அதாவது எங்களுடைய விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஆண்டாள் கோவில் தேரோட்டனால, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் சண்டே. ஸோ 3 நாள் லீவுனால நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் குற்றாலம் இருக்குது. ஸோ குற்றாலத்தையும் பார்த்துட்டு குளிச்சுட்டு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. அங்கே நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தேன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு பிடிச்ச விஷயங்களையும் ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு குற்றாலம் ரீச் ஆகிட்டோம். நைட் ட்ராவல் தான். நைட்டே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்போ பகல்லனா எவ்வளோ கூட்டம் இருக்குன்றது நீங்களே கணிச்சிக்கோங்க. நைட்டுங்கிறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு வெயில் தெரியாது. நம்ம அந்த கிளைமேட்டும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும். ஸோ நைட் ட்ராவல் தான் மேக்ஸிமம் எல்லோரும் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுவாங்க. நானும் லைக் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி நைட் ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லை பகலில் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். குற்றாலத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி விழுகுது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே வெள்ளி மாதிரி அந்த தண்ணியை பார்க்குறதுக்கு ஏதோ வெள்ளி அருவி மாதிரி விழுந்துட்டுருக்குது. நைட்டுமே மேக்ஸிமம் எல்லோரும் குளிக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் குளிராக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இங்கே பார்த்தா க்ரௌடு கம்மியாக தான் இருந்தது. பகல்லனா கொஞ்சம் கூட்டம் வந்துடும். அதிகமாக லைன் நிற்கும் இந்த ஏரியாலாம். நைட்டுனால கூட்டம் அவ்வளோவா இல்லைன்னா லைன் இல்லை. எல்லாருமே இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க. நாங்களுமே எடுத்தோம். அப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சூடாக ஒரு டீ, அப்போயே நல்லா சுட சுட வடைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இஞ்சி டீலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பசங்களுக்கு ஏற்றாப்புல அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. நாங்கள் டீயை குடிச்சிட்டோம். நல்லா இருந்தது. பட் என்ன ரேட்டு தான் கொஞ்சம் காசு கூட மாதிரி இருந்தது. அப்புறம் என்ன குளிச்சாச்சு. அப்புறம் எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் பொட்டல்புதூர் ரீச் ஆகிட்டோம். அதுவுமே நைட்டு தான் 3:30க்கு தான் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆனோம். கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு பகலில் நாங்கள் எழுந்திரிச்சு எங்கள் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் ஃப்ரண்ட் வியூ அந்த பள்ளிவாசலோட. இதுதான் சாப்பாடு ஆக்குற பிளேஸு. இங்கே தான் சாப்பாடு ஆக்குவோம். இன்றைக்கி தாளிச்சா சிக்கன் கிரேவி மாதிரி வச்சு நெய் சோறு தான் ஆக்குறோம். எல்லா காய்கறியும் கட் பண்ணியாச்சு. அடுப்பை கூட்டியாச்சு. இந்த வேலை தாங்க ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த ஆடி காற்றுல இந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்குள்ளே பெரிய டாஸ்காக இருந்தது. ஒரு வழியாக பற்ற வச்சாச்சு. குழம்புமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சிக்கன் கிரேவி பார்க்கவே அவ்வளோ அழகாக வந்திருந்தது. குழம்பு ரெடி. அந்த சைடு தாளிச்சாவும் ரெடி. தாளிச்சாவில் கொஞ்சம் ஆட்டு கொழுப்பு போட்டோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பின்னாடியே இந்த சாமந்தி பூ தோட்டம்லாம் இருந்தது. அதெல்லாம் அழகாக இருந்தது. அப்புறம் பசங்களை கூப்பிட்டு போய் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு எனக்கு தேவையான பூவெல்லாம் பறிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் சாப்பாடு தம் போடுற லெவலில் இருக்குது. தம்பி தான் கிளறி விட்டுட்டு இருந்தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு நாங்கள் மாடியில் எங்கள் ரூமுக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சேர்ந்து சாப்பிட்றதுனாலே அது தனி வைப்பு தானே. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இல்லாத குழம்பு கூட சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. இந்த ரூம் மற்ற நாள்லலாம் கிடைக்கும். பட் அந்த கந்திரி டைமிங்கில் அவைலபிளாகவே இருக்காது. நாங்கள் கந்திரி டைமிங்கில் இந்த ரூமுக்கு நாங்கள் புக் பண்ணவே முடியாது. அவ்வளோ க்ரௌடு வந்ததுனால எல்லாருமே புக் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். எந்த பிளேஸ்க்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியருவி. இது சின்ன பிள்ளைங்க குளிக்கிறதுக்கு ஏற்றாப்புல அழகாக இருக்கும். ஃபால்ஸ்லாம் குட்டியாக விழுகும். பிள்ளைங்க விளாட்றதுக்கும் நல்லா இருக்கும். இங்கே கார் போனால் அதுக்கு மட்டும் சார்ஜ் போடுவாங்க. நம்ம நடந்து போனோம்னா சார்ஜெலாம் கிடையாது. நம்ம ஃப்ரீயாக குளிச்சுக்கலாம். கார் பார்க்கிங் மட்டும் சார்ஜ் போடுவாங்க. மினி ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். சேஃப்டியான பிளேஸ் தான். நல்லா இருக்கும். கீழே தண்ணி ஆறு மாதிரி விடுறதுனால சின்ன பசங்களாம் அவ்வளோ அழகாக விளாடுவாங்க. அப்புறம் குளித்து முடித்து நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணி தூங்கியாச்சு. மறுநாள் அந்த கொஞ்சோண்டு சோறு இருந்ததில் அதெல்லாம் எல்லா குழம்பையும் ஊற்றி கூட்டாஞ்சோறு மாதிரி ஆக்கி கிண்டி சாப்பிட்டாச்சு. என்ன நீங்கள் இந்த மாதிரி போகிறதா இருந்தால் கொஞ்சம் கேஸ் அடுப்பு இருந்துச்சுன்னா அதை கொண்டு போயிருங்க. ஏன்னா அந்த விறகு அடுப்பு பற்ற வச்சு அதில் செய்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடுது நம்மளுக்கு. அப்புறம் என்ன பள்ளிவாசலுக்குள்ளே போய் ஒரு யாசை மோதிட்டு கிளம்ப வேண்டியதான். இதுதான் அந்த பொட்டல்புதூர் தர்காவோட உள்ள வியூ. நல்லாயிருக்கும். கந்திரி டைமிங்லாம் இங்கே நிற்கவே முடியாது. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம், சிவகாசிக்கு. நெக்ஸ்ட் டைம் கந்திரிக்கு வரலான்னு நினச்சிருக்கோம். எங்களுக்கும் ஹாப்பியாக இருந்தது, பார்த்தவங்களுக்கும் ஹாப்பியாக இருந்தது நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி.